கல்விக் குழுமத்தின் புதிய உதயமாக PKP ருக்மணியம்மாள் வித்யாலயா CBSE பள்ளி 2025-2026 கல்வியாண்டு முதல் துவங்கப்பட உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. PKP ருக்மணியம்மாள் வித்யாலயா CBSE பள்ளி. For admission contact 9865051424.
மனதில் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் பிகேபி கல்வி அறக்கட்டளையின் சார்பாக பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கெல்லாம் எப்படி இருக்கீங்க? மற்ற நாள் ஸ்கூலுக்கு வரப்போ எல்லா நாளுமே நம்மளுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம எடுத்துக்கிற விதம் தான் மகிழ்ச்சி, கஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? பொங்கல் அப்படின்னா பொங்குதல் என்று சொல்கிறோம், அது போல் மகிழ்ச்சி என்றும் சொல்கிறோம். இப்போ பொங்கல் எல்லாம் வைக்கிறோம். நான் ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறதா, பொங்கல்லாம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் வந்து கல்லில் அடுப்பு கூட்டி அதில் புது பானையில் தான் வைப்பாங்க. அப்போல்லாம் பச்சரிசி வந்து நெல் குத்தி அந்த மாதிரி அரிசி எடுத்து பொங்கல் அப்போ நம்ம எல்லாரும் என்னன்னு சொல்லுவாங்க, பொங்கலோ பொங்கல். இப்போ எப்படி எல்லாரும் நீங்கள் சத்தம் விட்டீங்களோ அதே மாதிரி தான் வீட்டில் நீங்கள் பொங்கல் வச்சாலும் சத்தம் எழுப்பணும். ஏன்னா இப்போ நிறைய பேர் யூடியூப்ல சொல்லுவாங்க, பொங்கல் வைக்கிற டைம் எல்லாம் சொல்லுவாங்க 5 to 6 வச்சா ரொம்ப நல்லதுன்னு. இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் என்னன்னா, குழந்தைகள்லாம் எந்திரிக்கிறது இல்லை, குழந்தைகள்லாம் எப்போ எந்திரிக்கிறாங்களோ அப்போதான் நம்ம பொங்கல் வைக்கிறோம் அப்படிங்கிற நிலைமைக்கு மாறிக்கிட்டாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த பருவத்தில் இருந்தே நீங்களும் நிறையா கற்றுக்கிற விஷயங்கள் இருக்குது. நாம் ஏன் வந்து இப்படி பொங்கல் அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இப்போ 2025ஆம் ஆண்டு பிறந்த அந்த வருஷம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்பவே மார்கழி போய் தை வரனால தான் தை பொங்கலை செலிப்ரேட் பண்ணி அந்த வருடம் முழுவதும் நாம் மகிழ்ச்சியுடன் இருக்கணும் அப்படிங்கிறனால தான் இப்போ முன்னோர்கள்லாம் இப்படி பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு நிகழ்ச்சி இருப்பது போல தை மாதத்தில் வரக்கூடிய பொங்கல் தினத்தை வந்து நம்ம ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறோம். இப்போ நம்ம குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்கிறோம், அது வந்து கடவுள் நம்மள நல்லா வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணுற மாதிரி இதில் வந்து மகிழ்ச்சி பொங்கல் வந்து என்னென்னா, உழவர்களுக்கெல்லாம் நாம் பெரும் இதை வந்து நன்றி சொல்லணும் சூரிய பகவானுக்கு. ஏன்னா நாம் சாப்பிட்ற டெய்லி சாப்பிட்றதுக்கு ஒரு அரிசி நாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு 50 கட்டங்களை தாண்டி தான் ஒரு விவசாயி வந்து நம்ம அதை நெல் அறுவடை பண்ணுறாங்க. அது எப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு உழவெடுத்து அந்த தோட்டத்தையெல்லாம் சரி பண்ணி அப்படி ஒவ்வொரு ஸ்டேஜாக இருக்குது. நெல்லை விதைத்து அது வந்து அது அந்த நெல் முளைப்பு வந்து அதை நட்டு அதில் களையெல்லாம் எடுத்து மருந்தெல்லாம் அடித்து அந்த மாதிரியெல்லாம் நிறையா ஸ்டேஜை தாண்டி தான் கடைசியாக நெல் அறுத்து அதை நம்ம மற்றவர்கள்லாம் மகிழ்ச்சி பெறணும் அப்படிங்கிறதுக்கா விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணிட்டு வர்றாங்க. ஆனால் இப்போ விவசாயமெல்லாம் நம்மளுக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்ம அதை சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம ரூரல் ஏரியாவில் இருக்கிறோம், எல்லாரும் விவசாய குடும்பத்திலிருந்து வர்ற குழந்தைகள் நிறைய இருக்கிறீங்க. அதனால் இந்த பருவத்திலிருந்து நம்ம படிப்பு மட்டுமல்லாமல் அந்த கலையையும் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறக்கோசரம் தான் நம்ம பள்ளியிலும் இப்படி ஒரு கலையை நடத்தி வருகிறோம். அதனால் குழந்தை செல்வங்களாகி நீங்கள் அனைவரும் இப்போ போகி பண்டிகைனா தீய எண்ணங்களை எரிந்துட்டு நல்ல எண்ணங்களை நமக்குள்ளே புகுத்தணும். அதனால் முதல்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய நிலம் கழிக்கணும்பாங்க, எரிக்கிறதும்பாங்க. எரிக்கிறது அப்படின்னா அப்போல்லாம் வந்து பாய் இந்த மாதிரி எல்லாம் வந்து மூங்கில் செஞ்ச பொருட்களாக இருக்கும். எதுவுமே நம்ம வந்து மாசுபடாத இடமா இருந்துச்சு. இப்போ எல்லா பொருள்களும் பிளாஸ்டிக் கலந்து வர்றதுனால யாரும் எரிக்காமல் பார்த்துக்கிறது நல்லதுன்னு நான் ஒரு அட்வைஸாக இன்னைக்கு சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம லாஸ்ட் இயர் நம்ம ஏதாச்சும் செய்யாமல் இருந்த காரியங்கள் எல்லாம் இந்த வருஷம் நம்ம நல்ல முறையில் செய்யணும் அப்படிங்கிறத ஒரு சபதமாக எடுத்து வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழணும் சொல்லி பிகேபி கல்வி அறக்கட்டளையின் சார்பாக அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் நன்றி கலந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படி ஒரு விழா ஏற்பாடுகள் செய்த நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு இதாக எடுத்துக்கலாம். நம்ம குழந்தைகிட்ட வந்து எல்லா கலைகளுமே இருக்குது, அதை வெளிக்கொண்டு வர்றது நம்ம கடமை தான். ஏன்னா இப்போ நாமெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கிறோம், நம்ம படித்ததை நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கறது தான் வந்து அதில் ஒரு மகிழ்ச்சி. அதை தவிர நம்மளுக்கு வேறு எதுவும் இல்லை. அதுபோல் மாணவ செல்வங்களுக்கு அன்பை கொடுத்தால் பண்பை பெறலாம், பண்பை கொடுத்தால் பரிவை பெறலாம், பரிவை பெற்றால் நேசத்தை கூட கொடுக்கலாம். அது மாதிரி ஒரு உயிரை காப்பாற்றணும், நம்ம ரத்தம் எப்படி கொடுத்து காப்பாற்றுறோமோ அதே மாதிரி குழந்தை செல்வங்களுக்கு நாம் நல்லதை கற்றுக் கொடுத்து இந்த பொங்கல் தின மகிழ்ச்சி எப்படி இருக்கிறோமோ அதே போல் வருடம் வருடம் நாம் எல்லா நாட்களும் வாழ்வில் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்று கூறி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.